வராமல் இருந்தாலும் தப்பு. லௌகிக வாழ்க்கையில பற்றின்மையை எப்படி செயல்படுத்துவது, எப்படி பயிற்சி பண்ணுவதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. லௌகிக வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னா நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, மனதில் ஏற்படக்கூடிய உணர்வை தவிர மீதி எல்லாமே லௌகிகமா தான் இருக்கணும், புற வாழ்க்கைன்னு தான் இருக்கும். அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, மனதுல நம்ம அறியாம வரக்கூடிய உணர்வுகளை தவிர மீதி எல்லாமே புற வாழ்க்கைன்னு தான் இருக்கும். புற வாழ்க்கையில பற்றின்மையோட நீங்க இருக்கணுமா, பற்றின்மையோட எப்படி பயிற்சி பண்ணுவது சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இப்ப நம்முடைய கான்செப்ட்ல நீங்க புற வாழ்க்கைய பற்றோட தான் இருக்கணுங்கிறத நம்முடைய பற்றின்மையே வேண்டாம். நீங்க புறத்துல பற்றின்மையே தேவையே கிடையாது. புற வாழ்க்கைய பற்றின்மை இல்லைன்னு புற வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால புற வாழ்க்கையை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டதான் செய்யணும். ஆனா உண்மையில சொல்லி சொன்னா எங்க பற்றலாம இருக்குன்னா அக வாழ்க்கையில தான் பற்றலாம இருக்கும். அகத்துலதான் உண்மையான பிரச்சனை அகத்துலதான் இருக்கு. அகத்துல பற்றில்லாம இருக்கக்கூடிய புறத்துல பற்றோட தான் இருக்கணும். புறத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். புறத்துல நீங்க நீங்க இப்படி கோடீஸ்வரனா இருக்கிறது தப்பு கிடையாது, நீங்க நிறைய வசதியோட இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா என்ன தெரியுதுன்னா அகத்துல எத்தனை விதமான உணர்வுகள் வரும். இந்த உணர்வு வேணும் இது வேண்டாம்னு சொல்லி அக உணர்வுகள்ல பற்ற வைக்கிறது தான் பிரச்சனை. நீங்க அந்த அதை அந்த பற்று தான் வேண்டாம் ஒழிய புறப்பற்று கண்டிப்பா வேணும். இப்ப இது என்ன இருக்குன்னா தலைகளை மாறி போயிடுது. நான் அகத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம், புறத்துல ஒண்ணுமே பற்றலாம இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதாவது இங்க எல்லாமே புறத்துல துறவுங்கிறதுலாம் ஆயிடும். புறத்துறவு அகத்துறவுங்கிற மாதிரி அகத்துல எல்லா ஆசைகளும் வச்சுக்கிட்டு புறத்துல ஒண்ணுமே இல்லாம எளிமையா இருக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும். புறத்துல எளிமையா இருக்கிற புறத்துல செழிப்போடதான் இருக்கும். அகத்துலதான் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அகத்துலதான் ஒண்ணுமே எந்த பொருளுமே இல்லாம அதை கம்ப்ளீட்டா புறக்கணும். அகத்தை கம்ப்ளீட்டா புறக்கணிச்சுதான் சரி. புறத்தை நம்ம எவ்வளவு தூரம் பேணிக்காக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் சரியான முறையில பேணிக்காக்க வளர்க்கணும் ஒரு வளர்க்கணும். புறத்துல சரிப்படுத்ததான் சரி. அது பற்றுங்கிறதுல கண்டிப்பா வச்சுக்கணும். எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும், எல்லாத்தையுமே சரிபார்க்கணும். நீங்க புறத்துல நீங்க செழிப்போட இருக்கிறது தான் சிறப்பு, ஒண்ணு இல்லாம இருக்கிறது சரியில்லை.